அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்த பாடலை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. விடாமுயற்சி திரைப்படத்தோட தேர்டு சிங்கிள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு பாடலுமே வந்து மிகப்பெரிய வெற்றி பாடலாக ரசிகர்கள் வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஓகே, இந்த ரெண்டு பாடலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த பாடல் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க, இல்லை வந்து இந்த திரைப்படத்தில் அவ்வளோதானா பாடல்கள் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து ரசிகர் மத்தியில் வந்து அதிகமாகவே எழுந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா படத்தோட அடுத்த பாடலை பற்றி, அதாவது வந்து அனிருத் அவர்கள் தன்னோட மூன்றாவது பாடல் விடாமுயற்சி திரைப்படத்தோட மூன்றாவது பாடல் வந்து பயங்கரமான பாடலாக வந்து உருவாக்கி கொண்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து மூன்றாவது பாடல் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு செம ஹிட்டான பாடலாக அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதே சமயம் வந்து இந்த திரைப்படத்தோடு ஒட்டு போகிற மாதிரி வந்து இந்த ஒரு பாடலை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இந்த திரைப்படத்தோட இந்த மூன்றாவது பாடல் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பெப்பி சாங் கிடையாது, கம்ப்ளீட்டான ஒரு ரேப் ட்ராக் வந்து கிடையாது. இது வந்து திரைப்படத்தோட ஒத்து போகிற மாதிரி பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து படத்தோட கதையோடு வந்து நகர மாதிரி வந்து பாடல் வந்து இருக்குமா, அதே சமயம் வந்து இது வந்து எமோஷனல் ட்ராக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கங்கா திரைப்படத்தில் மணிப்பயா சாங் வந்து இருக்கும், அதே மாதிரி தான். ஸோ இந்த பாடல் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து மிகப்பெரிய டவுட்டா. ஸோ வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ நமக்கு என்ன தகவல் வந்து கிடைச்சிருக்குன்னா அந்த பாடலோட கம்போசிங் தான் வந்து இப்போ ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்கு. முக்கியமாக வந்து பேக்ரவுண்ட்ஸ் கூட ஆட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக அஃபிஷியலாக வந்து அனிருத் அவர்களோட அசிஸ்டன்ட் வந்து தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒர்க் வந்து செம ஸ்பீடாக போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அஃபிஷியலாக வந்து ட்வீட் வந்து போட்டு இருக்காங்க. ஸோ வந்து யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டதை எப்படி நீ அனிருத்தோட அசிஸ்டன்ட் போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ யாரோ ஒருத்தர் போட்ட ட்வீட் இல்லை, அனிருத் அவர்களோட அசிஸ்டன்ட் போட்ட ட்வீட்னால் தான் வந்து அந்த ட்வீட் வந்து லைக்கா நிறுவனம் வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லைக்கா நிறுவனமே வந்து இதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக்கா நிறுவனம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட மூன்றாவது பாடல் அனிருத் அவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட மூன்றாவது பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு பல மடங்கு வந்து அதிகரித்து விட்டது. இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மூன்றாவது பாடலை தாண்டி இன்னுமே வந்து படத்தில் வந்து 3 பாடல்கள் வந்து இருக்கு. அதில் வந்து ஒரு பாடல் கம்ப்ளீட்டான ஆங்கில பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அஜித் அவர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவு வந்து இருந்துச்சு, தன்னோட திரைப்படங்களை வந்து ஆங்கில பாடல்கள் வந்து இருக்கணும்னு. ஸோ வந்து மாஸ்டர் திரைப்படத்தில் எப்படி வந்து தளபதி விஜய்க்கு மாஸ்டர் தி பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு மாசான ஒரு ட்ராக் வந்து இருந்துச்சோ, அதே மாதிரி வந்து விடாமுயற்சி திரைப்படத்திலும் ஒரு மாசான கிளாஸான ஒரு ட்ராக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து அன்ரிலீஸ்டு சாங்காக தான் இருக்கும், திரைப்படத்தோட சேர்ந்து தான் வந்து பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து அடுத்த 2 பாடல் வந்து கம்ப்ளீட்டான தீம் மியூசிக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படத்துக்காகவே ஒரு தீம் மியூசிக் வந்து வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஒவ்வொரு தீம் மியூசிக் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு தீம் மியூசிக் வந்து வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இந்த திரைப்படத்தில் அஜித் அவர்களுக்காக ஒரு தீம் மியூசிக், அதுக்கப்புறமா வந்து அர்ஜுன் அவர்களுக்காக ஒரு தீம் மியூசிக். இந்த 2 தீம் மியூசிக்கும் வந்து கேட்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து கம்ப்ளீட்டான கிளாஸான தீம் மியூசிக்காக இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த தீம் மியூசிக் மீதும் வந்து எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. ஆனால் இந்த 3 பாடல்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து அன்ரிலீஸ் சாங் வந்து ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யாரெல்லாம் இந்த பாடல்களை கேட்க வெயிட் பண்ணுறீங்க, முக்கியமாக வந்து படத்தோட மூன்றாவது பாடலை கேட்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தகுன்னு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய். அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்த பாடலை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. விடாமுயற்சி திரைப்படத்தோட தேர்டு சிங்கிள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 பாடலுமே வந்து மிகப்பெரிய வெற்றி பாடலாக ரசிகர்கள் வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஓகே, இந்த 2 பாடலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த பாடல் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க, இல்லை வந்து இந்த திரைப்படத்தில் அவ்வளோதானா பாடல்கள் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து ரசிகர் மத்தியில் வந்து அதிகமாகவே எழுந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா படத்தோட அடுத்த பாடலை பற்றி, அதாவது வந்து
அனிருத் அவர்கள் தன்னோட 3வது பாடல் விடாமுயற்சி திரைப்படத்தோட 3வது பாடல் வந்து பயங்கரமான பாடலாக வந்து உருவாக்கி கொண்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து 3வது பாடல் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு செம ஹிட்டான பாடலாக அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதே சமயம் வந்து இந்த திரைப்படத்தோடு ஒட்டு போகிற மாதிரி வந்து இந்த ஒரு பாடலை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இந்த திரைப்படத்தோட இந்த 3வது பாடல் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பெப்பி சாங் கிடையாது, கம்ப்ளீட்டான ஒரு ரேப் ட்ராக் வந்து கிடையாது. இது வந்து திரைப்படத்தோட ஒத்து போகிற மாதிரி பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து படத்தோட கதையோடு வந்து நகர மாதிரி வந்து பாடல் வந்து இருக்குமா, அதே சமயம் வந்து இது வந்து எமோஷனல் ட்ராக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கங்குவா திரைப்படத்தில் மணிப்பயா சாங் வந்து இருக்கும், அதே மாதிரி தான். ஸோ இந்த பாடல் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து மிகப்பெரிய டவுட்டா. ஸோ வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ நமக்கு என்ன தகவல் வந்து கிடைச்சிருக்குன்னா அந்த பாடலோட கம்போசிங் தான் வந்து இப்போ ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்குது. முக்கியமாக வந்து பேக்ரவுண்ட்ஸ் கூட ஆட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக அஃபிஷியலாக வந்து அனிருத் அவர்களோட அசிஸ்டன்ட் வந்து தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒர்க் வந்து செம ஸ்பீடாக போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக வந்து ட்வீட் வந்து போட்டு இருக்காங்க. ஸோ வந்து யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டதை எப்படி நீ அனிருத்தோட அசிஸ்டன்ட் போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ யாரோ ஒருத்தர் போட்ட ட்வீட்டில் அனிருத் அவர்களோட அசிஸ்டன்ட் போட்ட ட்வீட்னால் தான் வந்து அந்த ட்வீட் வந்து லைக்கா நிறுவனம் வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லைக்கா நிறுவனமே வந்து இதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக்கா நிறுவனம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட 3வது பாடல் அனிருத் அவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட 3வது பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு பல மடங்கு வந்து அதிகரித்து விட்டது. இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா 3வது பாடலை தாண்டி இன்னுமே வந்து படத்தில் வந்து 3 பாடல்கள் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு பாடல் கம்ப்ளீட்டான ஆங்கில பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அஜித் அவர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவு வந்து இருந்துச்சு, தன்னோட திரைப்படங்களை வந்து ஆங்கில பாடல்கள் வந்து இருக்கணும்னு. ஸோ வந்து மாஸ்டர் திரைப்படத்தில் எப்படி வந்து தளபதி விஜய்க்கு மாஸ்டர் தி பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு மாசான ஒரு ட்ராக் வந்து இருந்துச்சோ அதே மாதிரி வந்து விடாமுயற்சி திரைப்படத்திலும் ஒரு மாசான கிளாஸான ஒரு ட்ராக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து அன்ரிலீஸ்டு சாங்காக தான் இருக்கும், திரைப்படத்தோட சேர்ந்து தான் வந்து பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து அடுத்த 2 பாடல் வந்து கம்ப்ளீட்டான தீம் மியூசிக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படத்துக்காகவே ஒரு தீம் மியூசிக் வந்து வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஒவ்வொரு தீம் மியூசிக் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு தீம் மியூசிக் வந்து வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இந்த திரைப்படத்தில் அஜித் அவர்களுக்காக ஒரு தீம் மியூசிக், அதுக்கப்புறமா வந்து அர்ஜுன் அவர்களுக்காக ஒரு தீம் மியூசிக். இந்த 2 தீம் மியூசிக்கும் வந்து கேட்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து கம்ப்ளீட்டான கிளாஸான தீம் மியூசிக்காக இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த தீம் மியூசிக் மீதும் வந்து எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. ஆனால் இந்த 3 பாடல்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து அன்ரிலீஸ்டு சாங் வந்து ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யாரெல்லாம் இந்த பாடல்களை கேட்க வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக வந்து படத்தோட 3வது பாடலை கேட்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தகுன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.